இன்றைய தினம் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை அறிந்து திருநின்றவூர் செல்வராஜ் நகரிலே வசிக்கக்கூடிய திரு ஞானவேல் அவர்கள் ஒரு கால் எழுந்தவர். அவருடைய மனைவி கண் பார்வையற்றவர். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள், 3 வயதில் இரட்டை பிறப்பாக 2 ஆண் குழந்தைகளும், ஒரு குழந்தை நல்ல நிலையிலும் மற்றொரு குழந்தை மன வளர்ச்சி குன்றிய நிலையிலும் இந்த குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கால் எழுந்திருக்கக்கூடிய திரு ஞானவேல் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக மாரடைப்பால் அவர் இறந்திருக்கின்றார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருடைய மனைவி திருமதி ராஜம்மாள் அவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த நிலையில அவர் மாரடைப்பால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார். அது சம்பந்தமாக ஒரு ஈமச்சடங்கு செய்வதற்காக நமது திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகி அவருக்கு வழங்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஈமச்சடங்குக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகையை கேட்டிருக்கின்றார்கள். அதனுடைய மாற்றுத்திறனாளியுடைய நல அலுவலர் அவர்கள் அந்த குடும்பத்தார் கேட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் நீங்கள் அந்த ஈமச்சடங்குகள் எல்லாம் முடித்துவிட்டு வந்து நீங்கள் தாசில்தார் இடத்துல வட்டாட்சியர் இடத்துல நீங்கள் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வந்து எங்களுடைய சப்மிட் பண்ணதற்கு பிற்பாடுதான் உங்களுக்கு அந்த ஈமச்சடங்குக்குரிய தொகையை நாங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய நல வாரியத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் இது சம்பந்தமாக அலுவலர்களிடத்திலே பேசி அவரும் இதற்காக அந்த இறந்த திரு ஞானவேலருடைய அடக்கம் செய்வதற்காக உதவி செய்வதற்காக அன்றைக்கு மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலகத்திலே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் உறுதியாக நாங்கள் முறையாக நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர் அடக்கம் முடித்து விட்டு பிறகுதான் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக அவர்கள் அந்த அடக்கத்தை செய்வதற்கு கஷ்டப்பட்டு அன்றைக்கு ஒரு சில நபரால் அவர்களுக்கு உதவி பெறப்பட்டு அந்த ஈம்பச் சடங்கை அவர் செய்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த மட்டில் மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது ஒரு பத்திரிகை செய்தி வாயிலாக அவர் அறிந்து உடனடியாக அந்த குடும்பத்தை நீங்கள் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி அவர்களுக்கு உதவி செய்து வர வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே அந்த குடும்பத்தாரை அணுகி அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி எங்களால் இயன்ற உதவி அவர்கள் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிகள் இப்படிப்பட்ட யதார்த்தமாக சூழ்நிலையில் அவர்கள் இறக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான ஈமச்சடங்கு செய்கின்ற பணிகளுக்காக கண்டிப்பாக அதை ஒரு மனிதாபமான முறையில அடிப்படையில அரசு அவளுக்கு உதவி புரிந்திருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை குடும்பத்திலே கணவன் மனைவி ஆகிய இருவருமே மாற்றுத்திறனாளாக இருந்து 3 வயதில் 2 குழந்தைகள், ஒரு குழந்தை மன வளர்ச்சி கொண்டிருக்க பொழுது இன்னொரு குழந்தை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நிலையில ஒரு பெட்டி கடையை வைத்து ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி இறப்பில இப்படிப்பட்ட மனிதாபமானம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு உணர்ந்துதான் எங்களை எல்லாம் அங்க சென்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில் அரசு எந்தவித பாகுபாடும் இன்றி இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு உதவி புரிய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்ப சென்னை முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் அதை பார்வையற்றோர் எல்லாருமே டோட்டலா அரசு வேலை வேணும், அரசு சலுகைகள் வேணும்னு தொடர்ச்சியா 16வது நாளாக இன்னைக்கு கூட போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில காவல்துறையை வச்சு ஆளுங்கட்சி அவங்க மேல அடக்குமுறையை பயன்படுத்துறாங்களா கட்டி அவங்களுக்கான இந்த துறையை முதல்வர் கையில வச்சிருக்காரு, அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு இருந்தும் எந்த விதமான முடிவும் சொல்லாம அலக்கழிக்கப்படுதா சார்? பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் அவருடைய கோரிக்கை என்பது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய கோரிக்கைகளை இன்றைக்கு அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஊனமுற்றவர்கள் என்கின்ற வார்த்தையை அகற்றி அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைப்பதற்கு உத்தரவிட்டது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். ஆக மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்டும் கரிசனம் கொண்டும் அவர்களுக்காக பல திட்டங்களை சலுகைகளை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லரசை வழிநடத்திய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி. இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழலில் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஆனது இன்றைக்கு நீங்கள் சொல்கின்ற பொழுது படி
பல்வேறு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாடறிந்த உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை